எந்திரிச்சா எங்கே போகிறேன்னு கேட்குமே. இப்போ என்னத்த சொல்கிறது? அக்கா, அட என் வீட்டுக்காருக்கு ஒரே வயிற்று வலிங்க. ஹாஸ்பிட்டல் போகலான்னு மனுஷனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். வண்டி எடுத்துட்டு இன்னும் வர மாட்டேங்கிறாரு. அந்த மனுஷன் வாயை வச்சுட்டு கம்முன்னே இருக்க மாட்டான். போகும்போது எல்லாத்த பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிடுவான். மனசுக்குள்ள பெரிய சூரியன் நினப்பு. அட ஒண்ணுமே இல்லைங்கக்கா, காலையில் நல்லா தான் இருந்தாரு. கர்ம காலையில தோசை தின்னாரு. அதுல இருந்து வயிற்று பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவரை வச்சுட்டு ஏன் கேக்குறீங்க? ஆஹா, மாட்டிட்டும் போலயே. இந்த ஆள் என்ன வளர போறானா தெரியலையே. வயிறு வலியா? யாருக்குங்க? ஐயோ, இவ எனக்கு உடச்சி வச்சிருக்க போலயே. ஆமாங்கா, காலையில இருந்து ஒரே வயிற்று வலிங்க. அதான் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு நினைச்சேன். சரிங்கக்கா, நான் கிளம்புறோம். அவர் பாவம் வயிற்று வலி துடிச்சிட்டு இருக்கிறாரு. போய் ஊசி போட்டு கூட்டிட்டு வரேன். ஏக்கா, அந்த மனுஷன் மூஞ்சில என்னைக்கா காமிச்சிருக்கிறாரு. சரி சரி, நேரமாச்சு, நான் போயிட்டு வரக்கா. வண்டியை எடுங்க, நின்னுட்டே இருக்கீங்க. சரிங்கக்கா, போயிட்டு வரேன்க்கா. பாத்தியாவுமா, முப்பத்தா ஒன்னா முன்னா வளக்கிட்டு எப்படி போய் பேசிட்டு போறா பாரு. அக்கா, நிஜமாலுமே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க என்ன பண்றது? எப்படி முப்பத்தா போய் சொல்றேன்னு சொல்றீங்க? அடி, அவனுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா இவ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டா மத்த வேலையை பாப்பா. நாட்டு மருந்து செஞ்சு வீட்லயே கொடுத்துருவா. யாரையுமே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டான். எனக்கு என்னமோ அதிசயமா ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னா இது நம்ம நம்பணுமாக்கோ? கொண்ட ஓட்ட ஏன் தலையிலேயே பூ சுத்திட்டு போறா பாரு. அக்கா, நிஜமாவா சொல்றீங்க? அடியாமா, இவங்க ஜோடியா போறத கண்ணு வச்சிருவோண்டு இப்படி பண்ணிட்டு போறா. வரட்டு வரட்டு என்னன்னு கேக்குறேன். நம்ம வீட்டுக்காரங்களும் இருக்காங்களே, இப்படி எங்கேயாவது கூட்டிட்டு போகுதுங்களா? பத்திங்க. ஏனுங்க மாமா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஜாலியா போய் ரொம்ப நாள் ஆச்சுறீங்க. உன்னை கூட்டிட்டு ஜாலியாவா? பிரச்சனை இல்லாம வந்தாவே பெரிய விஷயம்டி. மாமா, உங்களதான் பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணுமில்ல முப்பாத்தா, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா தான் தலைவலி வந்துருமே. இன்னைக்கு வரலன்னா மட்டும் நான் அதிசயமாக்கோ. முப்பாத்தா, துணி கடைக்கெல்லாம் நீ போய் எடுக்க வேண்டியதானடி. ஒரு நாள் லீவு, இன்னைக்குமா உயிரை வாங்குவ? ஆமாமா, அப்படியே பொண்டாடிக்கு ஆசையா நீங்க புடவை எடுத்து கொடுத்துட்டாலும் மனுஷனை ஏன் வாதிக்கிறீங்க? உலகத்துல போய் பாருங்க. அவன் 1ஆம் தேதி ஆச்சுன்னா பொண்டாடிங்களுக்கு புடவை என்ன, அல்வா என்ன, பூ என்ன, நகை நட்டு என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறானுங்க. நீங்களும் தான் இருக்கிறீங்களே, ஒரு ஆரஞ்சு முட்டாய் கூட வழி கிடையாது. ஏண்டி, வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தா ஏன் வாங்கிட்டு வந்து காசை கரியாக்குறீங்கன்னு திட்டுற? வாங்கிட்டு வரலன்னா இப்படி சொல்லி காமிக்கிற. உன்னை வச்சுட்டு என்னடி பண்றது நானே? துணிக்கடை வந்துருச்சு, மூஞ்சி உருன்னு வைக்காம இறங்கி தோலை. ஆஹா, என்ன அழகா புடவைங்க இருக்கு மாமா. எல்லா புடவையும் நல்லா இருக்குல்லீங்க. ஆமா முப்பத்தா, உனக்கு இந்த பிங்க் கலர் நல்லா இருக்கும், எடுக்கிறியா? அட இருங்க மாமா, வேலையெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமே எடுப்போம். ஏனுங்க அண்ணா, இங்க கொஞ்சம் வாங்க. யாருமே இல்லைன்னா யாருக்கிட்ட தான் வேலை கேட்கறது? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? ஆரணி பட்டு இருக்குது, சேலை இளம்பிள்ளை பட்டு இருக்குது. என்ன பட்டு வேணுங்க? சாதா புடவை பாக்குறீங்களா, பட்டு புடவை பாக்குறீங்களா? முப்பாத்தா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வா. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற. அட இருங்க மாமா, கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க. ஐயோ முப்பாத்தா, நீயே பாரு. என்ன சொன்னதை மட்டும் நீ வாங்குவ போற? நான் பிங்க் கலருன்னு சொன்னா நீ ஆரஞ்சு கலரும். எதுக்கு இந்த வேண்டாத பேச்சு? நான் போய் உட்காந்துட்டு இருக்கிற, பொறுமையா வாங்கிட்டு வா. அப்படியே பொன்னாடி பக்கத்துல உட்காந்து எடுத்து கொடுத்துட்டு மத்த வேலையை பாப்பாரு இவரு. சரி, அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த புடவையில என்ன ரேட்டுங்க? ஒவ்வொரு புடவை ஒவ்வொரு ரேட்டுங்க. நான் அங்க தொங்குது பாருங்க, பச்சை கலர் புடவை, அது 3000 ரூபாய். அந்த அங்க தொங்குதுங்களே, அந்த புடவை 1500 ரூபாய். உங்களுக்கு எந்த புடவைங்கம்மா வேணும்? என்னது, 3000 ரூபாய் புடவை? நான் 3000 ரூபாய் புடவை வாங்குறதுக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கிடுவேங்க. நீங்க வேற அத்தனை காசுக்கு புடவை வாங்கி நான் பீரோக்குள்ள தான் வைக்க போறேன். நான் கட்டவா போறேன்? நீங்க கட்டுங்க, பீரோக்குள்ள வைங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு தேவையில்லை, நான் வேலையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா, எனக்கு வேலை அதிகத்துல புடவை வேணாங்க. ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்குள்ள நல்ல புடவையை எடுத்து போடுங்க. முக்கியமா சாயம் போக கூடாது. அதுக்கப்புறம் நடிகை காஜல் ஒரு படத்துல கட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரி இருக்கணுமாக்கோ. கலரு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. என்னது, காஜல் கட்டின புடவை 300 ரூபாய்க்கு? நீங்க எந்த காலத்துலமா இருக்கிறீங்க? அண்ணா, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாதாக்கோ. ஆலியா பட் கட்டிட்டு இருந்த புடவையே வெறும் 250 ரூபா 300 ரூபான்னு ஆன்லைன்ல போட்டு கூவி வித்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு உங்க கடைக்கு தேடி வந்துக்கிறேனாக்கோ. ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு நல்ல புடவையை எடுத்து போடுங்க. பார்த்துட்டு வேணுமா வேண்டாமா நான் சொல்றேன். எங்க கடையில 200 ரூபா 300 ரூபாய்க்கு புடவே இல்லைங்கம்மா. மினிமம் 600 ரூபாயில தான் புடவை இருக்குது. என்னது, 600 ரூபாய்க்கு புடவை இருக்குதா? யோ, நீங்க என்னையா கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கயா, நீங்க 600 ரூபாய்க்கு வில்லுங்க, 700 ரூபாய்க்கு வில்லுங்க, அது உங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. 200 ரூபாய்க்கு நல்ல புடவை இருந்தா எடுத்து போடுங்க. 100 ரூபா முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, 300 ரூபாய்க்கு எடுத்து போடுங்க. எத்தனை டைம் சொல்ல முடியும்? நீங்க
நீங்க என்ன லூசாமா 600 ரூபாய்க்கு கம்மியா போடவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. முப்பாத்தா என்னடி சண்டைங்க? மாமா இந்த கடை சரியா ஃப்ராட் கடை போல மாமா. 600 ரூபாய்க்கு கம்மியா போடவே இல்லையாமா. சார் என்னாச்சுங்க? 600 ரூபாய்க்கு கம்மியா போடவே இல்லைங்களா? சார் நீங்களே கொஞ்சம் நம்மகிட்ட சொல்லுங்க, 600 ரூபாய்க்கு கம்மியா எங்கெங்க புடவை இருக்குது? ஆமா நான் சொன்னல அந்த ஆலியா பட் சேலை அது வேற 250 ரூபா தான். நான் மீசோ ஆப்ல பார்த்தனாக்கோ. இவர் என்னடா 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு புடவை இருக்குதுங்கறாரு. இது என்ன மாமா கடை? இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உலகத்துல கடையே இல்லையாக்கோ உங்களுக்கு? இங்க பாருங்க சார், நம்ம ரொம்ப ஓவரா பேசுறாங்க. அவர்ட்ட பேச்சு தைரியமா நான் வந்து என்கிட்ட பேசுங்க. உனக்கு புடவை விக்கிறதுல நீ கிளம்புமா? என்னது? எனக்குலாம் புடவை விக்க மாட்டியா? யோ மரியாதையா பேசிக்க சொல்லிட்டேன். என்ன லூசு நினைச்சிட்டியா? நான் இந்த கடைக்கு வர்ற கஸ்டமர். எனக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். ஏடி முப்பாத்தா 600 ரூபாய்க்கு புடவை இருக்குதுங்கறாரு. எதையாவது ஒன்னு எடுத்துட்டு வா, வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க மாமா, எதையாவது ஒன்னு எடுத்துட்டு வரதுக்கு நான் என்ன பைத்தியமா? எனக்கு பிடிச்சதே எடுக்க முடியும். அதுவும் வேற ரொம்ப முக்கியமாக்கோ. 600 ரூபா கொடுத்து புடவை எடுக்கிறதுக்கு 4 மூட்டை அரிசி எடுத்துட்டு போயிடலாமாக்கோ. சார் 4 மூட்டை அரிசி 600 ரூபாய்க்கு விக்குதுங்களா? சார் நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, நான் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போறேங்க. அடுத்த முறை வரும்போது இந்த மாதிரி பைத்தியங்களை எல்லாம் கூட்டிட்டு வராதீங்க சார். யார் பார்த்து பைத்தியங்கற? யோ நில்லியா, என்கிட்ட பேசிட்டு போயா. முப்பாத்தா இதெல்லாம் உனக்கு வேண்டாத வேலை. மரியாதை கிளம்பு, போலாம். மாமா ஏன் மாமா இவங்கிட்ட போய் பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? முப்பாத்தா கடையில எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. மரியாதை கிளம்பு, நம்ம வேற கடைக்கு போய் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கானாமா. 300 ரூபாய்க்கு புடவை இல்லாத ஒரு கடை. யோ கடையை மூடிட்டு வீட்டுல போயிரியா? முப்பாத்தா தயவு செய்து நீ வாடி போலாம். ஏதோ நீங்க சொல்றீங்கன்னே வர்றேன். மாமா என்ன இவ்ளோ புடவை குமிச்சு வச்சிருக்காங்க? ஆமா முப்பாத்தா, உனக்கு எந்த படம் வேணுமோ எடு. வேலையெல்லாம் பார்க்காத, நான் காசு கொடுக்குறவன். ஆமா நீங்க குடுப்பீங்க. 1000 ரூபாய் 2000 கொடுத்து புடவை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் வசதி வாய்ப்போட தான் இருக்கிறமா? இல்ல நீங்க தான் அவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா? 150 ரூபாய்க்கு புடவை எடுக்கிறக்கே மூக்கால் அழுக வேண்டியதா இருக்குது. நீங்க நல்லா சம்பாதிச்சா நான் ஏன் இப்படி மூக்கால் அழுதுட்டு இருக்கிறேன்? ஆரம்பிச்சிட்டா, இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டா. இடி காசு கொடுக்க போறவன் நானு, புடிச்சது எடுறேன்னு சொல்றது ஒரு தப்பா? மாமா எல்லா கடைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயை மூடிட்டு ஒரு ஓரமா போய் உட்காருவீங்கல்ல? போய் உட்காருங்க போங்க, நான் பார்த்துட்டே கூப்பிடுறேன். இதை ஒன்னு சொல்லி அமுச்சு விட்டுடி. ஏனுங்கண்ணா இந்த புடவையில என்ன விலை? எல்லாமே 300 ரூபாய் 400 ரூபாய்ங்க. உங்களுக்கு என்ன புடவை வேணுங்க? ஆஹா எல்லா புடவையும் நல்லா இருக்குதே. எல்லா கலரும் நமக்கு மேட்ச் ஆகும். வெறும் 300 400 ரூபாய்க்கு தான் இருக்குதாமா. எல்லா கலரையும் அள்ளிட வேண்டிதான். ஆனா எல்லா கலரும் நம்ம வச்சிருக்கிறோமே, இல்லாத கலரை நம்மகிட்ட தேடி பார்க்கலாம். எந்த கலருமே நம்மகிட்ட இல்லைன்னு இல்லை, எல்லா கலரும் இருக்கு. சரி இந்த டிசைன்ல இந்த கலர் இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஏனுங்கண்ணா இந்த சேலையில பூ போட்டுருக்குது இல்லைங்க, இந்த பூவு பச்சை கலர்ல கிடைக்குமா? இல்லைங்கம்மா, அந்த டிசைன் ஒண்ணுதான் இருக்குது. ஓ அப்படிங்களா, சரிங்க. இந்த கலர்ல வேற டிசைன் கிடைக்குமா? ஐயோ இல்லைங்களே, அதுவும் ஒண்ணுதான் இருக்குது. அண்ணா என்கிட்ட எல்லா கலர்லயும் புடவை இருக்குதுங்க. இந்த வெள்ளை கலரும் சந்தன கலரும் இல்லாம நடுவால ஒரு கலர் வருமே, அந்த கலர்ல உங்ககிட்ட சேலை இருக்குங்களா? இல்லைங்களேம்மா. அப்படிங்களா? ஆனா இந்த பச்சை கலரோட வெள்ளை கலர் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு கலர் கிடைக்குங்கண்ணா. அந்த கலர் புடவை உங்ககிட்ட இருக்குங்களா? ஐயோ அந்த கலர்ல இல்லைங்களேம்மா, இங்க இருக்கிற கலர் தாங்க. எனக்கு மாம்பழ கலர் சேலை தாங்க வேணும். மாம்பழ கலர் இருக்குங்களா இங்க? அது என்னமோ மாம்பழ கலரு? அண்ணா மஞ்சளாவும் இருக்கக்கூடாது ஆரஞ்சாவும் இருக்கக்கூடாது, அது ஒரு கலர்ண்ணே. அந்த கலர்ல புடவை கட்டினா மகாலட்சுமி மாதிரி இருப்பானே என்ற வீட்டுக்கார் சொல்லுவாராக்கு. வாங்க வந்தது 300 ரூபாய் புடவை. இதுக்கு உங்களுக்கு அந்த கலர் வேணுமா இந்த கலர் வேணுமா? தலை எழுத்து. இல்லைங்கம்மா, அந்த கலர்லாம் இங்க இருக்கிற புடவை தாங்க. என்னங்கண்ணா இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க, நான் கேட்கற கலர்ல புடவே இல்லைங்கிறீங்க. என்னன்னா கடை வச்சிருக்கீங்க? வேற ஏதாவது நல்ல கடை இருக்குதுங்களா பக்கத்துல? எல்லா கால கொடுமை. இந்த மாதிரி கஸ்டமர் வந்தா நான் எங்க இருந்து தொழில் பண்றது? வேற கடையாமா? இந்த தெருவுலயே இல்லம்மா, வேற தெருவுல போய் தேடி பாருங்க. கடையில நல்ல புடவையே கிடைக்க மாட்டேங்குது. ஏனுங்க மாமா என்னதான் பண்றீங்க? வாங்க போலாம். என்னடி எடுத்துட்டியா? அட நான் கேட்கற கலர்லயும் விட்ட புடவை கிடையாது, நான் கேட்கற டிசைன்லயும் விட்ட புடவை கிடையாது. இதெல்லாம் ஒரு கடை நீங்க கூட்டிட்டு வந்துருக்கீங்க பாரு. ஏனுங்கண்ணா அப்படி என்ன கலர்ல தான் முன்னாடி புடவை கேட்டாங்க. ஏன் உங்க கடையிலே இல்லைங்களா? விலை 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து போடுங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். ஐயா சார், உங்களுக்கு 4 கும்பிடு போடுறேன் சார். தயவு செய்து பொண்டாட்டி கூட்டிட்டு போயிருங்க சார். ஏங்கண்ணா என்னாச்சுங்க? சார் உங்க பொண்டாட்டி கேட்கற கலர் இல்ல, நான் புடவை தயாரிக்கணும்னா நான் தான் சார் தறி போடணும். ஏங்க அப்படி என்ன கலர்ல கேட்டா? சார் மாம்பழ கலர் புடவை வேணுமா? மஞ்சள் கலர்லயும் இருக்க கூடாதான், ஆரஞ்சு கலர்லயும் இருக்க கூடாதான். எங்க சார் போவேன் நானு. அது கூட பரவாயில்லைங்க, தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்துடலாம். பச்சை கலர் கூட வெள்ளை கலர் கலந்தோம்னா ஒரு கலர் கிடைக்குமா? அந்த கலர் புடவை இருக்கான்னு கேக்குறாங்க சார். அதெல்லாம் கூட பரவாயில்ல சார். வெந்தய கலர்ல இருக்குமான்னு கேக்குறாங்க. ஏண்டி நீ புடவை வாங்குற ஐடியால வந்திருக்கிறியா, இல்ல இருக்கிறவன பைத்தியக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறியா? ஆமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. நாளை விசேஷத்துக்கு போகும்போது பொம்பளைங்க அவ கலர் கலரா கட்டி இருக்கா. எனக்கு மட்டும் இந்த மாதிரி கலரே கிடைக்க மாட்டேங்குது. அது இன்னைக்கு எடுக்காம போக மாட்டேனாக்கும்.
எனக்கு காலையில இருந்து 4 கடை ஏறி இறங்கியாச்சு. இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. எதையாவது ஒன்று எடுத்துட்டு வாடி போலாம். இங்க பாருங்க மாமா, பொண்டாட்டியோட புடவை கடைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், புலங்களையும் அடக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கணும். அதை விட்டுட்டு கருத்து சொல்றேன்னு வந்து இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இல்லம்மா, நான் பேசவே இல்லை. நான் ஓரமா உட்காந்துட்டு இருக்கேன். உன் சௌரியத்துக்கு நீங்க கடையை அலசு. சிவனா இருந்தாலும் பொண்டாட்டியோட புடவை எடுக்க வந்தா ஓரமா தான் உட்காந்துட்டு இருக்கணும். சிவபெருமானுக்கே அந்த நிலைமைனா உங்களுக்குலாம் ஏமாத்திரம். எல்லாம் என்னோட நேரம். ஞாயிற்றுக்கிழமை லீவை கொடுக்காதீங்கடான்னு சொன்னா இவனுங்க கேட்கறானுங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவை கொடுத்துட்றானுங்க. அன்னைக்கு சிக்கனு மட்டனுன்னு வாங்கியே 1000கணக்கில் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல இவங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போயே ஒரு அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஷாப்பிங் போனோம்னா வாங்கினோமா வந்தோமான்னு வர்றது கிடையாது. காலை கீழே போனோம்னா நைட்டு வரைக்கும் ரோட்லயே அலைய வேண்டியது. கடவுளே, இந்த பொண்ணுங்களை படைக்கும் போது நீ என்னையா மூடுல இருந்த? நீ இருந்த மூடுல படைச்சு விட்டுக்கிற பாரு. எல்லாம் எங்களுக்கு தான் வந்து விடியுது. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 4 மணி நேரம் ஆகும். வேற கடை கூட்டிட்டு போறீங்களா? கிளம்பு போலாம்.